கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து சில காணொளிகளை நீங்கள் அறிந்த சத்தியம்தான், ஆனால் அதற்குள்ளே சில காரியங்கள் மறைந்திருக்கிறது. மறைக்கப்பட்ட ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மார்க்கு நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவளை பற்றி உண்டாகும் இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட பலனற்று போகிறார்கள் என்று இங்கே வேதம் சொல்லுது. இயேசு ஒரு ஓமை சொல்லுகிறார். விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வழியருகே விழுந்தது, சில விதைகள் கற்பாரின் மேல் விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டுச்சு, சில விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டுச்சு. 4 விதமான காரியத்தை குறித்து பேசுவதற்கு நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு காரியத்தை குறித்து மட்டும் நான் பேச விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, வசனத்தை கேட்டவர்கள், நல்ல கவனிக்கணும், வசனத்தை அறிந்தவர்கள் அல்ல, வசனத்தை தனக்குள் வைத்து வாழ்கிறவர் அல்ல, வசனத்தை கேட்டவர்கள். அவ்வளவுதான். வசனத்தை கேட்டவர்களுக்குள்ள முதல்ல உலக கவலை உள்ள வந்துச்சு. உலக கவலை, உலகன்னா பிரபஞ்சம், பிரபஞ்சத்துக்குரிய கவலை அவங்கள வந்துட்டு. கவலை எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. தனக்குள்ளே கவலையை மாற்றக்கூடிய மாபெரும் ஆற்றல் உள்ள வார்த்தை தனக்குள்ளே இருக்கிறது என்பதை மறந்தவர்களாய், அந்த தெளிவில்லாதவர்களாய், உலக கவலை. நாளைக்கு என்ன செய்வோம்? பிள்ளைக்கு திருமண வயசு ஆயிட்டே, என்ன செய்வோம்? பிள்ளைகள் பீஸ் கட்டணுமே, படிக்க வைக்கணுமே, வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு செலவுக்கு வேணுமே. எல்லா தேவைகளையும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே உனக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி விட்டார். எப்படி தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் அஞ்சானிகள் நாடி தேர்கிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, வசனம் உள்ள வரும்பொழுது மாற்றத்தை உண்டாக்குவதற்காக வருகிறது. நீங்கள் அந்த வசனம் என்னை மாற்றும் என்று எண்ணாமல் உலக கவலைக்குள் போகும்பொழுது வசனத்தை நெருக்க ஆரம்பிக்கிறது. நம்பர் 1 உலக கவலை. வசனத்தை நெருக்கு. சில சொல்லுவாங்க, எனக்கு வசனமே தங்க மாட்டேங்குத. அப்படின்னா நீங்க உலக கவலைக்குள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதான் உண்மையான அர்த்தங்க. 2வது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இன்னைக்கு பாருங்க, ஐஸ்வர்யம் சொல்லி நிறைய பேர் ஓடுறாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை பற்றி கொண்டு விழுந்து போனார்கள். தேமா என்பவன் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி போனான்றார் பவுல். பிரியமான தேவச்சனமே, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். எப்பொழுதும் பாக்கெட்டில் பணம் இருந்துகிட்டே இருக்கணும், தன்னை ஒரு ஐஸ்வர்யவனாய் காண்பிக்கணும். இந்த மயக்கத்தில் இருக்கிறவர்கள், மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பத்தின் மயக்கம், சுகபோகத்தின் மயக்கம், சிலருக்கு மதுபானத்தின் மேல் ஒரு மயக்கம், சிலருக்கு பெண் மேல் ஒரு மயக்கம். இதான் பிரபஞ்சம். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை பற்றி உண்டான இச்சைகளும் உள்ளே பிரவேசித்து எல்லாம் உள்ள போய் வசனத்தை நெருக்குதுங்க. வசனம் தான் இதை நெருக்கி வெளியே பத்தணும். எதை? உலக கவலைய, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை, மற்றவர்களை பற்றி உண்டாகும் இச்சைகளெல்லாம் வசனம் என்ன செய்யணும்? உள்ள போய் வெளியே பத்தி விடணும். ஆனால் இந்த 3 சாங்கா இருக்க, வசனம் பலனற்று போயிட்டு. இன்றைக்கு உங்க இருதயத்துக்குள்ள தேவனுடைய வசனம் இருக்குதா, இல்லை உலக கவலை இருக்குதா, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்குதா, மற்றவர்களை பற்றி உண்டாகும் இச்சைகள் உள்ள இருக்குதா? இந்த 3 இருந்தா வசனம் இருக்காதுங்க. ஏன் வசனம் தங்கம் பண்ணது? இதான் காரணம். ஆசை இச்சை வேண்டாம், சரிங்களா? அதெல்லாம் வெறுத்து விடுவோம். வெறுத்துட்டு வசனத்தை மாத்திரம் சார்ந்திருப்போம். வசனம் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே கர்த்தரை தாங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் உள்ள வந்து அவங்க வாழ்க்கை மாறுங்க. ஒப்பு கொடுப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே,
3 விதமான காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எழுதி வைத்திருக்கிறீர். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை பற்றி உண்டாகும் இச்சைகள் உள்ளே பிரவேசித்து பரிசுத்தத்தை கெடுத்து போடுகிறது, சத்தியத்தை கெடுத்து போடுகிறது, நித்திய ஜீவனுக்கான பாதைகளை அழித்து விடுகிறது. இப்படிப்பட்ட காரியத்தை விட்டு விலகி வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.